ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த தினத்துடைய ராசி பலன் அப்படிங்கிற தேதி கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பை சொல்லிடுறேன், தெரிஞ்சுக்குங்க. நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்டோபருடைய 3ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 6வது மாதமான புரட்டாசியுடைய 17ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு கிழமை. என்ன கிழமைனா நாளை நாள் வியாழக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது. புரட்டாசியில் வரக்கூடிய குருவார ஸ்பெஷல் வியாழக்கிழமை என்று சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நாளைய வியாழக்கிழமை கடும் எச்சரிக்கையான நாள் என்று சொல்லலாம். அப்படின்னு எச்சரிக்கைன்னு கேட்குறீங்களா? ஸோ இன்று சூரிய கிரகணமானது நடந்திருக்க போது இந்த சூரிய கிரகணம் நடந்தது முடிகிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளை நாள் விடியற் காலையில். அதனால் நாளை ஒரு நாள் எச்சரிக்கையான நாளாக கருதப்படுது. நாளைய இந்த எச்சரிக்கையான நாளில் கிரகண தோஷத்திலிருந்து தப்பிப்பதற்கு சில விதிமுறைகளை ஃபாலோ பண்ணும் என்று சொல்லப்படுது. அந்த விதிமுறைகள் என்ன, அதை எப்படி ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது நிறைய வீடியோ போடப்பட்டிருக்கு. அதை செக் பண்ணி அந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி நாளை ஒரு நாள் கவனமாக இருக்க பாருங்கள். நாளை நாள் அதுக்கப்புறம் குருவார கிழமை அப்படிங்கிறதுனால நாளை நாள் குரு பகவானை வழிபாடு செய்யலாம். வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கணும்னா கண்டிப்பாக நாளை நாள் குரு பகவானை வழிபாடு செய்யணும். நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக உங்களுடைய எல்லா ப்ராப்ளங்களும் சால்வ் ஆகும். அதனால் நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்யுங்க. ஒவ்வொருவரும் நீங்கள் செய்ய உங்களுக்கான பலன் நிச்சயமாக தொழில் ரீதியாக கிடைக்கும். அதனால் நாளை நாள் குரு பகவானை வழிபாடு செய்யாமல் இருக்காதீங்க. நாளைய இந்த முக்கியமான நாளில் நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் பலன் கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய பலன்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை ஷேர் பண்ண போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நோட் பண்ணி அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க, உங்களுக்கு நாளை வியாழக்கிழமை அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை நபர்களுக்கும் நாளை ஒரு நாள் எதிர்கால சார்ந்த சிந்தனையானது பிறக்கும். இத்தனை நாள் ஏனோ தோணா அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு மாறாக நாளை நாள் உங்களுக்கு ரொம்பவே ஒரு கடமை உணர்ச்சி, ஒரு பொறுப்புணர்ச்சியெல்லாம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றி நிறைய சிந்தனைகள் நாளை நாள் ஏற்படும். மெயினாக எதிர்கால சார்ந்த சிந்தனைகளானது நாளை நாள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். அதற்கேற்ப நாளை நாள் செயல்படும் போது நிச்சயம் நல்ல வழி உங்களுக்கு தெரியும். அப்புறம் காப்பீடு சார்ந்த துறைகளில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படும். காப்பீடு சார்ந்த துறைகளை எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா வாய்ப்புகளையும் கண்டிப்பாக நாளை நாள் பெற்றுக்கொள்ளுங்க. எல்லா வாய்ப்பையும் நாளை நாள் பெற்றுக்கொள்ளும் போது உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரமானது கிடைக்கும். அதனால் காப்பீடு துறைகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் போது அதை நாளை நாள் முழுசாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நாளை வியாழக்கிழமை உங்கள் ராசிக்காரங்க புது முயற்சிகளில் ஈடுபடலாம். அப்படி நீங்கள் புது முயற்சிகளில் ஈடுபடும் போது மாறுபட்ட அனுபவங்கள் உண்டாகும். ஸோ புதிய முயற்சிகளில் நாளை நாள் தாராளமாக ஈடுபடுங்க. அப்புறம் உறவினர்கள் வழியில் கூட நாளை நாள் உங்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும். ஸோ உறவினர்கள் வழியில் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா நாளை நாள் தாராளமாக கேட்டு பாருங்கள். அவங்க வகையில் கிடைக்கக்கூடிய எல்லா உதவிகளும் உங்களுக்கு ஒத்துழைப்பை மேம்படுத்தும். அப்புறம் வியாபாரத்தில் சந்தை நிலவரங்களை அறிந்து செயல்படணும். அது நாளை நாள் ரொம்ப முக்கியம். இல்லைனா கண்டிப்பாக பெருத்த நஷ்டம் ஏற்படும். அப்புறம் உத்தியோகத்தில் கூட நுட்பமான சில விஷயங்களை புரிந்து கொள்ளணும். இல்லைனா அதுவும் நாளை நாள் ரொம்ப கஷ்டம். இப்படி நாளை நாள் உங்கள் திறமையை வெளிப்படுத்தி அதில் நாளை நாள் பலன் பெறுவதற்கு உகந்த நாளாக இருக்குது என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ நாளை வியாழக்கிழமை உங்களுக்கான ஒரு நாளாக இருக்கும், பார்த்துக்குங்க. நாளைய இந்த வியாழக்கிழமை உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட திசையும் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் நீல நிறம், அதிர்ஷ்ட எண் நாளை நாள் 1, அதிர்ஷ்ட திசை நாளை நாள் வடக்கு. உங்களுக்கான நிறம், எண், திசை இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நாளை நாள் செயல்படுங்க. அதே போல் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா வாய்ப்புகள் ஏற்படும்.
பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா ஒத்துழைப்பு கிடைக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா புரிதல் ஏற்படும். இப்படி நட்சத்திர வாரியாக நாளை நாள் உங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. அடுத்ததாக மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் கூறப்பட்டிருக்கு. மற்ற ஏனைய 11 ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மற்ற ஏனைய 11 ராசிக்காரங்களுக்கும் வாங்க பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேஷ ராசி. நீண்ட நாள் பிரச்சனைகள் குறையும். மற்றவர்களுக்காக சில பொறுப்புகள் இருக்கணும். வியாபாரத்தில் கடினமாக உழைக்க வேண்டியது சூழ்நிலை ஏற்படும். தாய்மாமன் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும். குழந்தைகள் வழியில் அனுகூலமான சூழல் அமையும். தடைப்பட்ட சில காரியங்கள் கைகூடும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வெற்றி நிறைந்த ஒரு நாள் என்று சொல்லலாங்க. நெக்ஸ்ட் ரிஷபராசி. எதிலும் தன்னம்பிக்கையோடு செயல்படணும். கல்வியில் சில மாற்றமான சூழல் அமையும். மறதி சார்ந்த பிரச்சனை குறையும். சிற்றின்ப செயல்களில் ஆர்வம் ஏற்படும். பிரபலமானவர்களுடைய தொடர்பு உண்டாகும். துணைவர் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும். பிள்ளைகள் மூலம் பெருமைகள் உண்டாகும். அரசு காரியங்களில் பொறுமை வேண்டும். பொறுமை வேண்டிய நாளுங்க. நெக்ஸ்ட் மிதுன ராசி. நினைத்த பணிகள் தடையின்றி முடியும். உறவுகள் வழியில் ஒற்றுமை உண்டாகும். நெருக்கடியான சூழ்நிலைகளை சாமர்த்தியமாக சமாளிக்கணும். குழந்தைகள் வழியில் அலைச்சல் ஏற்படும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். சக ஊழியர்களால் திருப்தியான சூழல் அமையும். குழப்ப விலகக்கூடிய ஒரு நாள் என்று சொல்லலாங்க. நெக்ஸ்ட் கடகராசி. உடன் பிறந்தவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். வருவாயை மேம்படுத்துவதற்கு சில உதவி கிடைக்கும். புதிய முயற்சிகளை திட்டமிட்டு செயல்படணும். வியாபாரத்தில் ஒத்துழைப்பான சூழல் அமையும். நெருக்கடியான சூழல் படிப்படியாக மறையும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். நாளை நாள் விருத்தி இருந்த ஒரு நாள் என்று சொல்லலாங்க. நெக்ஸ்ட் சிம்மராசி. கணவன் மனைவிக்கிடையே மனவிட்டு பேசுவது நல்லது. புதிய முடிவுகளில் சிந்தித்து செயல்படுவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது, பேச்சுக்களில் அனுபவங்கள் வெளிப்படும். வெளியூர் பயண வாய்ப்பு அதிகரிக்கும். வியாபார நிமித்தமான ஒப்பந்தங்களில் பொறுமை வேண்டும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழணும். அசதிகள் விலகக்கூடிய ஒரு நாளுங்க. நெக்ஸ்ட் கன்னிராசி. கோபமான பேச்சுக்களை குறைத்து கொள்ளணும். தவறிய சில வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும். பிறருடைய பணிகளை குறை சொல்லாமல் இருக்கிறது நன்மை தரும். உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். வெளியூர் பயண வாய்ப்பு அதிகரிக்கும். குடும்ப விவகாரங்களை பகிர்வதை குறைத்து கொள்ளணும். வர்த்தக செயல்களில் விவேக வேண்டும். பாராட்டு கிடைக்கக்கூடிய நாளுங்க. நெக்ஸ்ட் துலா ராசி. வியாபார சிந்தனைகள் மேம்படும். அரசு பணிகளில் ஆதாயம் உண்டாகும். அதிகார பணிகளில் கவனத்தோடு இருக்கணும். ஆன்மீகத்தில் தெளிவு பிறக்கும். இனம் புரியாத சில சந்தனைகளால் தயக்கம் உண்டாகும். இடமாற்ற சிந்தனை அதிகரிக்கும். உலக வாழ்க்கை பற்றிய புரிதல் மேம்படும். நலனிறந்த நாளுங்க. நெக்ஸ்ட் விருச்சிக ராசி. சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீங்க. சேமிப்பு தொடர்பான சிந்தனை மேம்படும். வியாபாரத்தில் லாபகரமான சூழல் அமையும். வழக்கு விஷயங்களில் சாதகமான சூழல் ஏற்படும். நெருக்கமானவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லணும். உத்தியோக பணிகளில் மதிப்பு அதிகரிக்கும். எடுத்து செல்லக்கூடிய உடைமைகளில் கவனம் வேண்டும். வாழ்வு நிறைந்த நாளுங்க. நெக்ஸ்ட் மகர ராசி. குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும். பழைய பிரச்சனைகளுக்கு முடிவுகள் எடுப்பீங்க. அணுகுமுறைகளில் மாற்றம் உண்டாகும். வியாபார இடமாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். வீடு வாகனங்கள் சரி செய்யணும். சக ஊழியர்களிடத்தில் ஆதரவு கிடைக்கும். மனதளவில் புதுவிதமான உத்வேகம் பிறக்கும். பணிவு வேண்டிய ஒரு நாளுங்க. நெக்ஸ்ட் கும்பராசி. கொடுக்கல் வாங்கல்ல கவனம் வேண்டும். சுபகாரியங்களில் சில தடைகளுக்கு பின் கைகூடும். குடும்ப விவகாரங்களில் அந்நியர்களுடைய தலையீட்டை தவிர்க்கணும். செய்யக்கூடிய பணிகளில் பதட்டமின்றி செயல்படணும். உடல்நல சற்று சோர்வு சுறுசுறுப்பின்மை ஏற்படும். உத்தியோகத்தில் உடன் பணிபுரிவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. விவேக வேண்டிய நாளுங்க. நெக்ஸ்ட் மீன ராசி. வியாபார பணிகளில் ஒத்துழைப்பு மேம்படும். புதிய நபர்களுடைய அறிமுகம் உண்டாகும். நண்பர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும். நிர்வாகத்துறையில் திறமைகள் வெளிப்படும். மனதளவில் உற்சாகமான சிந்தனை உண்டாகும். நிதி தொடர்பான நெருக்கடிகள் குறையும். கற்பனை துறைகளில் மேன்மை ஏற்படும். சுகம் நிறைந்த ஒரு நாளுங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளைய வியாழக்கிழமை இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களோட ராசிக்கு நாளை ஒரு நாள் வியாழக்கிழமை என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா
இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.